திருப்பூர் ரிதன்யாவோட இன்சிடெண்ட் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். திருப்பூரில் நடந்த ஒரு வரதட்சணை கொடுமையால் இறந்த ரிதன்யாவோட இதை பற்றி தான் இன்சிடெண்ட் பற்றி தான் நான் பேச போகிறேன். அதாவது இந்த பொண்ணு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கக்கூடாது. இந்த பொண்ணு தற்கொலை செய்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வரதட்சணை கொடுமையினால் ஃபிசிக்கல் டார்ச்சரும் கொடுத்துருக்காங்க, மென்டல் டார்ச்சரும் கொடுத்துருக்காங்க. ஒன்லி 78 days ஆஃப்டர் மேரேஜ், அதுதான் அவங்களோட லைஃபு. 78 days கூட அவங்களால கரெக்டாக மேரேஜ் ஒரு லைஃப்பில் இன்வால்வ் ஆக முடியல. அதாவது ரொம்ப கொடுமைகளை அனுபவித்து தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ரிதன்யா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. தயவு செய்து யாரும் இந்த கோழைத்தனமான முடிவை எடுக்காதீங்க. வரதட்சணை கொடுமைனா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அம்மா அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு இருக்குது ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். பெண்களாகிய அனைத்து பெண்களுமே கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரு இந்த வீடியோ ஒரு இதாக இருக்கட்டும், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தயவு செய்து இந்த தப்பான முடிவை யாரும் எடுக்காதீங்க. எந்த பெண்களாகிய யாரும் எடுக்காதீங்க. வரதட்சணை கொடுமைனா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த கோழைத்தனமான முடிவை எடுக்காதீங்க. பெண்கள் ரொம்ப தைரியமாக இருங்க. ஒரு பெற்றோர்கள் ரொம்ப விழிப்புணர்வு கொடுங்க. பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. இப்படி தான் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயத்துக்குள்ளே அந்த பெண்களை தள்ளாதீங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை, ஒரு ஹோப் கொடுங்க. அப்போ தான் அந்த பெண்களுக்கு தைரியம் இருக்கும். இந்த மாதிரி தற்கொலைகளை நம்ம தவிர்க்கலாம். ஸோ யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கலாம். வரதட்சணை கேட்குற குடும்பங்களுக்கு ஃபஸ்ட்டு பெண்களை திருமணம் செய்து கொடுக்காதீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை அந்த பொண்ணுக்கு கொடுத்த 3 பேர்த்துக்குமே ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 பேர்த்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அவங்கள விடக்கூடாது. அவங்க ஜெயிலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அவங்க வெளியவே ஆயுசுக்கும் வரக்கூடாது. அதுதான் இந்த ரிதன்யா பொண்ணுக்கு நம்ம கொடுக்குற ஒரு நீதி. கவர்மெண்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். கவர்மெண்ட் சைடு கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. அவங்க ஃபேமிலியில் அந்த பொண்ணை இறந்துருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ சஃபர் ஆகியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களதுலேயும் இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது